ஆமாங்க. லக்ஷ்மியோட கதைகள், ரமணிச்சந்திரனோட கதைகள், சிவசங்கரியோட கதைகள்னா ரொம்ப சமூக நாவலா இருக்குங்க. பெண்கள் அடிமை, பெண்ணுனா எப்படி இருக்கணும்? பெண்ணெல்லாம் எப்படி குடும்பத்த நடத்துறாங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க அது. அது அவங்க 3 பேரும் வந்ததுக்கு பிறகு தான் ரமணிச்சந்திரன், சிவசங்கரி அண்ட் லக்ஷ்மி இவங்கலாம் வந்த பிறகு தாங்க பெண்களோட அடிமைத்தனமே குறைஞ்ச மாதிரி தோண ஆரம்பிச்சிருக்குதுங்க எனக்கு. உண்மதானங்க அது. அப்ப பார்த்தோம் அப்டின்னா, லக்ஷ்மியோட நாவல்லாம் ரொம்ப வாசனையா இருக்குங்க. நாவல் வாசனை அப்டின்னு சொல்லக்கூடாதுங்க. அவங்களோட வேர்டு அவ்வளோ வாசனைக்குரியதா இருக்குங்க. எப்படி அப்டின்னு சொன்னா, பெண்ணுன்னா பெண் மார்னிங் எழுந்தவனே எழுந்து அந்த அ பூஜை அறைக்கு போவாங்களாம். வாசலுக்கு முன்னாடி இருக்க பவளமல்லிய பொறுக்கிட்டு போயி, சாமிக்கு வந்து வச்சு சாமி கும்பிடுவாங்களாம். இது வித்தியாசமா இருக்குங்க லக்ஷ்மியோடது. ஸோ அந்த வேர்ட்ஸ படிக்கும்போது, இது லக்ஷ்மி அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அந்த சென்டென்ஸ படிக்கும்பொழுது நம்ம என்ன செய்வோம், இது லக்ஷ்மி எழுதுனது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதேமாரி சிவசங்கரி, ஒரு பெண் அடிமை, அ மாமனார், மாமியார் கொடுமை, அது அது இல்லாத பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட கொடுமை, இந்த மாரிலாம் நெறைய சிவசங்கரி எழுதுவாங்க. நெறைய வந்து அழுகையா தான் இருக்கும். ஒவ்வொரு வரிக்கு வரி அழுகையா இருக்குங்க. அத பார்த்தோனே நமக்கு என்ன தோணும் அப்டின்னா, இது சிவசங்கரி எழுதுனது அப்டின்னு நமக்கு தோணும். அது மாதிரி வாசந்தின்னு ஒருத்தவங்கங்க. வாசந்தின்னு ஒரு ஒரு ஆத்தருங்க. நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் வாசந்தி. அவங்க எல்லாமே வீடெல்லாம் எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா? ஜாகை அப்டின்னு சொல்லுவாங்க. அப்படிதானங்க? ஜாகை அப்டின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும் அப்டின்னு சொன்னா, அவங்க நார்த் இண்டியன் பேஸ்டுல அந்த ஸ்டோரி இருக்குங்க. ஃபுல்லா அந்த வேர்ட்ஸ் எல்லாமே தமிழாக்கம் தான். பட் வந்து நார்த் இண்டியன்ல என்னென்னலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ, அத தமிழ்ல எழுதியிருப்பாங்கங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த வார்த்தைகள பார்க்கும்பொழுதே, "ஓ! இது வந்து வாசந்தி மேடம் எழுதுனது" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருக்கா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு? இந்த ஸ்டோரி படிக்கிறது எவ்வளவு அனுபவங்கள் இருந்தது? அப்படிங்கிறத சொல்லுங்க. இப்பல்லாம் பாருங்க, நம்ம பிள்ளைங்க யாருமே வந்து ஸ்டோரியே படிக்கிறதில்ல. சரி புக்கு தான் வாங்கி குடுப்போம், படிங்கப்பா அப்படின்னு சொன்னா, அதையும் படிக்க மாட்டாங்க. அல்லது டவுன்லோட் பண்ணியாவது படிக்கலாம். அதையும் படிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு புக் ரீடிங் ஹேபிட்ட எப்படி வளர்க்கறதுன்னே தெரியலைங்க. உங்களுக்கு ஏதாவது யோசனை இருந்தா கொஞ்சம் சொல்லுவீங்களா? தேங்க் யூ.